Salut tout le monde, vous allez bien? Bienvenue dans French Academy Table. Aujourd'hui, je vais vous expliquer la différence entre savoir et connaître. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் savoir மற்றும் connaître என்ற இரண்டு பிரெஞ்சு வினை சொற்களுக்கும் இடையிலான வேறுபாட்டையும் எப்போது இவற்றை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற விளக்கங்களையும் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இந்த இரண்டு வினை சொற்களுக்குமான தமிழ் அர்த்தம் தெரிதல், அதாவது தெரியும் என்ற அர்த்தத்தில் வரும். உதாரணமாக, எனக்கு பாடத் தெரியும், எனக்கு சமைக்க தெரியும், எனக்கு இந்த முகவரியை தெரியும் என்ற அர்த்தத்தில் வரும். ஆனால் பிரெஞ்சு மொழியில் இந்த தெரியும் என்ற அர்த்தத்தை குறிப்பதற்காக இரண்டு சொற்கள் connaître மற்றும் savoir வினை சொற்கள் பாவிக்கின்றோம். பிரெஞ்சு மொழியில் இதனை பாவிப்பதற்கு சில விதிமுறைகள் இருக்கின்றன. தெரிதல் என்ற ஒரே அர்த்தம் தருகின்றது என்பதற்காக ஒன்றினுடைய இடத்தில் இன்னொரு சொல்லை பாவிக்க முடியாது. அதாவது savoir என்ற வினை சொல்லை பாவிக்க வேண்டிய இடத்தில் connaître-ஐயும், connaître என்ற வினை சொல் பாவிக்க வேண்டிய இடத்தில் savoir-ஐயும் பயன்படுத்த முடியாது. நாம் கதைக்கும் பொழுது இதில் தவறு விடுகின்றோம். இன்றைய வீடியோவில் நீங்கள் இதனை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டு விடுவீர்கள். இவற்றை பார்ப்பதற்கு முன்னர் உங்களுடைய நேரத்தை செலவழித்து பிரெஞ்சு அகாடமி தமிழ் சேனல் வீடியோக்களை பார்ப்பவர்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்பவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். பிரெஞ்சு மொழியை கற்க முயற்சி எடுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். இடைவிடாமல் தொடர்ந்து கற்றுக்கொண்டால் உங்களாலும் பிரெஞ்சு மொழியை இலகுவாக பேச முடியும், எழுத முடியும். பிரெஞ்சு அகாடமி தமிழ் சேனலுக்கு புதிதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் உங்களால் பார்க்க முடியும். savoir மற்றும் connaître வார்த்தைகளை எப்போது எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்க்கலாம். இவற்றிற்கு சில விதிமுறைகள் இருக்கின்றன. savoir plus verbe, connaître plus nom. அதாவது savoir-ஐ தொடர்ந்து எப்பொழுதும் வினை சொல் வரும். அதே போல connaître-ஐ தொடர்ந்து nom பெயர் சொல் வரும். இவற்றை உதாரணங்கள் மூலம் பார்த்தால் உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கின்றேன். முதலில் savoir என்ற வினை சொல்லி பார்க்கலாம். முதலாவதாக savoir-ஐ அடுத்து எப்பொழுதும் verb அதாவது வினை சொல்லி வரும். அடுத்ததாக le verbe savoir est souvent suivi d'une proposition subordonnée. உதாரணமாக savoir-ஐ அடுத்து que, qui, où, quand, pourquoi, comment என்ற சொற்கள் வரும். இந்த சொற்கள் வந்தால் நாம் savoir-ஐயே பயன்படுத்த வேண்டும். savoir-ஐ அடுத்து verb infinitive வரும் பொழுது வரும் உதாரணங்களை பார்க்கலாம். je sais faire du vélo. இதனுடைய அர்த்தம் எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும். இங்கு savoir என்ற வினைச்சொல் je என்ற எழுவாயோடு வரும் பொழுது say என்று வரும். அதனை தொடர்ந்து faire du vélo. faire என்பது ஒரு வினைச்சொல், சைக்கிள் ஓட்டுதல். இந்த இடத்தில் say என்பதற்கு பதிலாக ஒரு பொழுதும் connaître என்ற வினைச்சொல் பாவிக்க கூடாது. எதிர்மறையாக ஒரு வாக்கியத்தை பார்க்கலாம். je ne sais pas nager. இதனுடைய அர்த்தம் எனக்கு நீந்த தெரியாது. இங்கு கவனியுங்கள், say என்ற வினை சொல்லுக்கு அடுத்து nager என்ற வினை சொல் வரும். il sait parler français. அவனுக்கு பிரெஞ்சு கதைக்க தெரியும். இங்கு கவனித்திருப்பீர்கள், savoir என்ற வினை சொல் il என்ற எழுவாயோடு வரும் பொழுது say என்று எழுத வேண்டும். அதனை தொடர்ந்து parler என்ற வினை சொல் வரும். இந்த இடத்தில் நாம் connaître பாவிக்க கூடாது. அடுத்ததாக savoir என்ற வினை சொல்லை தொடர்ந்து proposition அதாவது que, qui, où, quand, pourquoi, comment என்பன வரும் பொழுது வரும் வாக்கியங்களை பார்க்கலாம். உதாரணமாக je sais que tu vas venir demain.
இதனுடைய அர்த்தம் நீ நாளைக்கு வருவாயென்று எனக்கு தெரியும். இங்கு சே என்ற வினை சொல்லை அடுத்து கு என்ற ப்ரொபொசிஷன் வந்திருக்கிறது. அதனால் சே என்ற வினைச்சொல் அதாவது சவ்வாரை பயன்படுத்த வேண்டும். இதில் கொனெட் பயன்படுத்தக்கூடாது. அடுத்ததாக tu sais où il habite. Tu sais où il habite. இதனுடைய அர்த்தம் அவன் எங்கே வசிக்கிறான் என்று உனக்கு தெரியுமா? Vous savez comment il s'appelle. அவனுக்கு என்ன பெயர் என்று உங்களுக்கு தெரியுமா? அடுத்ததாக இந்த சவ்வார் என்ற வினைச்சொல் ஒவ்வொரு எழுவாயோடு வரும் பொழுது எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை பார்க்கலாம். Je sais, tu sais, il sait, nous savons, vous savez, ils savent. அடுத்ததாக connaître என்ற வினை சொல்லை பார்க்கலாம். Connaître est suivi d'un groupe nominal et n'est pas jamais suivi d'un verbe. அதாவது connaître என்ற வினை சொல்லை அடுத்து எப்பொழுதும் ஒரு பெயர் சொல்லே இருக்கும், ஒரு பொழுதும் வினை சொல் வரமாட்டாது. உதாரணமாக je connais mes voisins. என்னுடைய அயலவர்களை எனக்கு தெரியும். இங்கு connaître என்ற வினை சொல்லை அடுத்து mes voisins என்ற பெயர் சொல் வருகின்றது. இந்த இடத்தில் நாம் சவ்வார் என்ற வினை சொல் பாவிக்க கூடாது. அடுத்ததாக il connaît bien son métier. அவனுக்கு அவனுடைய தொழிலை பற்றி நன்றாக தெரியும். connaître என்ற வினை சொல்லை அடுத்து இங்கு son métier என்பது ஒரு பெயர் சொல். அதனால் இங்கு connaître பாவிக்க வேண்டும். அடுத்ததாக vous connaissez mon adresse. என்னுடைய முகவரி உங்களுக்கு தெரியுமா? அதே போல எதிர்மறையாக வரும் பொழுது je ne connais pas ton adresse. எனக்கு உன்னுடைய முகவரி தெரியாது. இங்கு connaître என்ற வினை சொல்லை அடுத்து முகவரி என்பது பெயர் சொல். அதனால் இங்கு சவ்வார் என்று பாவிக்காமல் connaître என்ற வினை சொல்லி பாவிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த connaître என்ற வினை சொல் நிகழ்காலத்தில் வரும் பொழுது எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை பார்க்கலாம். je connais, tu connais, il connaît, nous connaissons, vous connaissez, ils connaissent. அடுத்து சவ்வாரை தொடர்ந்து வினை சொல், அதே போல connaître என்ற வினை சொல்லை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் என்ற விதிமுறையை தவிர்த்தும் சில விதிவிலக்குகள் இருக்கின்றன. அது என்னென்று பார்க்கலாம். அதாவது நாம் மனப்பாடம் செய்து வைத்திருக்கும் எதனையும் குறிப்பதற்கு சவ்வார் என்ற வினை சொல்லி பாவிக்க வேண்டும். அதாவது பொதுவாக சவ்வாரை அடுத்து வினை சொல்லி வரும், ஆனால் விதிவிலக்காக இங்கு பெயர் சொல் வரும். உதாரணமாக vous savez la règle de grammaire. உங்களுக்கு இலக்கண விதிமுறைகள் தெரியுமா? இறுதியாக சில பயிற்சிகளை பார்க்கலாம். முயற்சி செய்து பாருங்கள். முதலாவதாக tu le nouveau professeur. இரண்டாவதாக je mes table multiplication. மூன்றாவதாக je ne pas qui est cette dame. Il où est Paris. Je Monique depuis 10 ans. இவற்றிற்குரிய பதில்களை பார்க்கலாம். tu connais le nouveau professeur. புதிய ஆசிரியரை உனக்கு தெரியுமா? இங்கு ப்ரொஃபஸர் பெயர் சொல், அதனால் connais பாவிக்கிறோம். இரண்டாவதாக je sais mes tables de multiplication. எனக்கு வாய்ப்பாடு அட்டவணை தெரியும். இங்கு வாய்ப்பாடு அட்டவணை மனதால் ஞாபகம் வைத்திருப்பதனால் connaître என்பதற்கு பதிலாக சே பாவிக்கின்றோம். மூன்றாவதாக je ne sais pas qui est cette dame. எனக்கு இந்த பெண்மணி யார் என்று தெரியாது. நான்காவது il sait
ஊ ஏ பாரி, அவனுக்கு பரி எங்கே இருக்கிறது என்று தெரியும். 5வதாக je connais Monique depuis 10 ans, 10 வருடங்களாக மோனிக்கை எனக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.